நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது என்கிற வாசகத்தை யோசுவா நூலிலிருந்து இன்று நாம் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பேழை வழியாக அன்று வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நற்கருணை பேழையிலிருந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். உடன்படிக்கை பேழை என்கிற அடையாளத்தை கொடுத்த ஆண்டவர் தாமே நற்கருணை என்கிற அடையாளத்தையும் நற்கருணை பேழை என்கிற அடையாளத்தையும் கொடுத்து நம்மோடு எந்நாளும் இணைந்திருக்கிறார். இந்த கடவுளை, நம்மோடு எந்நாளும் இணைந்து வழிநடத்துகிற தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். இன்று திருப்பாடல் 114 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக அல்லேலூயா என்கிற ஒற்றை சொல் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்கிற இந்த ஒரு சிறிய வார்த்தை பெரிய வல்லமையை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. கடவுளை புகழுகிற சிறந்த வார்த்தையாக, தீமையை விரட்டுகிற ஆற்றலுள்ள வார்த்தையாக, நம்மை கடவுளுடைய வல்லமைக்குள்ளே எடுத்து செல்ல நமக்கு உதவி செய்கிற அபிஷேக வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. ஹல்லெல் என்றால் கடவுளுக்கு புகழ், லூ என்றால் அதை ஆண்டவரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை, டு யூ உமக்கு, யா என்றால் யாவே என்பதனுடைய சுருக்கமாய் அமைந்திருக்கிறது. ஹalleluya என்கிற வார்த்தை பிதாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்ற வார்த்தையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆகவே இந்த வார்த்தையை நாமும் உரைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். திருப்பாடல் நமக்கு உரைக்கிறது, யூதா அவருக்கு தூயகமாயிற்று, இஸ்ரேல் அவரது ஆட்சி தளம் ஆனது. யூதா என்கிற வார்த்தையும் இஸ்ரேல் என்கிற வார்த்தையும் அடையாளப்படுத்துவது நம்மையே, நாம் வாழுகிற குடும்பங்களை, நாம் வாழுகிற பங்கு சமூகத்தை,
இறையாட்சி அமைக்கப்பட்ட இடங்களை, இந்த இடங்களிலெல்லாம் இறைவன் தூயவராக, அவருடைய ஆட்சி தளத்தை அமைத்தவராக செயலாற்ற நாமும் இணைந்து செயல்பட மன்றாடி செபிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது, கடவுளை புகழுகிற பிள்ளைகள் உண்மையாகவே துள்ளி குதித்து பேரானந்தம் கொள்வார்கள். நாமும் அந்த ஆனந்தத்தை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது ஊழியர்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்கிறபடி இரக்கம் தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.